நிவி ஆம்லா ஜூஸ் ஜாலி டூர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நெல்லிக்கனி சாறு ஒன்று பழங்களோ 1100. என்ன குளிர முதுக்கலாம், நீ ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா. நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற முழு பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9626257555. நெல்லிக்கனி சாறு ஒன்று பழங்களோ 1100. சத்தியமங்கலத்திலிருந்து பண்ணாரி செல்லும் வழியில் சிக்கரசும்பலத்திற்கு அருகில் சிவவனம் என்ற மூலிகை பண்ணை உள்ளது. இந்த இடத்துல 12 ராசிக்கும் 27 நட்சத்திரக்கும் தேவையான மூல தள விருட்சங்கள் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு மூலிகளும் மிக அற்புதமான மனிதனுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்திகள் இந்த இடத்துல இருக்கிறது. இதைத்தான் பெரியோர்கள் எல்லாம் ஒவ்வொரு கோயிலும் தல விருட்சங்களாக ஒவ்வொரு மரங்களையும் வைத்து அதனுடைய புஷ்பங்களை எடுத்து பகவானுக்கு படைத்தார்கள். ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான நோயை தீர்க்குகின்ற ஆற்றல் இருக்கிறது. இங்கே அமாவாசை மற்றும் பௌர்ணமி மற்றும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்கள் பிறந்த அன்று இங்க வந்து ஒவ்வொரு தல விருட்சங்களுக்கு 2 விளக்குகள் பத்த வச்சு அவர்களுக்கு தன்னுடைய புனிதம் தேடிக்கொள்வதாக இங்க பக்தகோடி பெருமக்கள் வருகிறார்கள். நான் ஒரு 1.5 வருஷமா இந்த மரங்கள் எல்லாம் சேகரிச்சனுங்க. சில மரங்கள்லாம் வந்து திருவண்ணாமலைங்க, கேரளா சைடுங்க, ஆந்திரா சைடு இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் தருவிச்சு இந்த மரங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்தீங்க. அது சித்தர் முறைப்படிங்க ஒரு 108 யாகம் பண்ணீங்க. இதையெல்லாம் ஒரு பிரதிஷ்டை பண்ணீங்க. இந்த கோயில் இருக்கிற விக்கிரங்களை விட இந்த மரங்களுக்கு பவர் அதிகமா. 27 நட்சத்திர மரங்களும் 12 ராசி மரமுங்க. அது போக சிவனுக்கு உண்டான ருத்ராசம், சொர்ணலட்சுமிங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு மகாவில்வம்ங்கிறது வில்வத்துல 3 இருக்குதுங்க. சாதா வில்வம், காசி வில்வம், மகாவில்வம் அப்படிங்கிறது. மகாவில்வம்ங்கிறது வந்துங்க உங்களுக்கு அதனுடைய ஆயுள் காலத்துக்குள்ள 27 நட்சத்திரத்துக்கு உண்டான இலைகள் வந்து 27 இலைகள் ஒரே இலை மூலியமா 27 இலை வருங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான வில்வம். அந்த வில்வம் எல்லாம் நாங்க இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோமுங்க. இங்க வந்து பௌர்ணமி பூஜை பண்றோமுங்க. மற்ற நாட்கள்ல வந்து பக்தர்கள் வந்து அவங்க நட்சத்திரத்தை அன்னைக்குங்க வந்து அவங்களுடைய தல விருட்சகத்துக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், குங்குமம் எல்லாம் இட்டுங்க. ஒரு அகல் விளக்கு போட்டு அதை 3 முறை சுத்திங்க சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. அப்படி போறப்ப அவங்களுக்கு வந்து எல்லா நற்பலன்களும் கிடைக்குதுங்க. இங்க ஒரு நாளைக்கு 50ல இருந்து 100 பேத்துக்கு மேல வந்து தரிசனம் பண்ணிருக்கிறாங்க. பௌர்ணமிக்கு ஒரு 300 பேத்துக்கு மேல பண்றாங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்து கோபூஜை பண்றவங்க, யாகம் பண்றவங்க, சிவனுக்கு 108 போற்றி பண்றவங்க, அது போக ஒரு 108 மூலிகை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மூலிகையை சேகரிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்றா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இது தியான சிவனுங்க. இங்க வர்ற பக்தர்கள் வந்து அதிகப்படியா தியானத்துக்கு வர்றாங்க. ரொம்ப அமைதியான இடங்கிறதுனால தியானத்துக்கு நிறைய வர்றாங்க, தியானம் பண்றாங்க. அந்த தியானம் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு தியான சிவனா காட்சி அளிக்கிட்டுன்னு சொல்லி பின்னாடி ருத்ராச மரங்க, ருத்ராச மரத்துக்கு அடியில சிவன் வந்து அற தியானம்
முழு தியானம் இல்லைங்க, அரதியானம். அரதியானங்கிறது அவர் தியானம் பண்ணுவாரு, நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாருங்க. அந்த மாதிரி ஒரு சொற்பமான ஒரு சிலையை வடிவமைச்சு இந்த சிவவனத்துல நாங்க வச்சிருக்கிறோம். இதுதான் மகாவில்வம். இந்த வில்வம் ஆரம்பத்துல 3 இலையிலிருந்து ஆரம்பிக்குங்க. 3 இலைங்க 6, 9, 12, 17, 19, 21, கடைசியா தன் ஆயுள் காலம் முடிகிறப்ப 27 இலை வரைக்கும் வருங்க. குறைஞ்சது ஒரு 30 ஆண்டு கழிச்சு தானுங்க அந்த 27 இலை வருங்க. இது எத்தனை ஆண்டு இருந்தாலும் இதுலதான் காய் வராதுங்க. ஆனா 27 இலைக்கு 27 நட்சத்திரத்துக்கு உண்டான 27 இலைக்கு மேல வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அது கட்படுத்திக்குதுங்க. அதுதான் இதுல ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்ங்க. பொலிவு முகத்துல என் ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லவா, நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9626257555. நிவி நெல்லிக்கனி சாறு ஒன்று பழங்களோ பல நூறு. இது மகாலட்சுமியோட சொர்ணலட்சுமி மரம் அப்படின்னு இதனோட பேர். மகாலட்சுமி தன்னுடைய பொற்கரங்களால் பக்தர்கள் கோடி பெருமுக்கு பொற்காசுகளை அள்ளித்தரதா, நித்தியம் அவன் கேட்கறதெல்லாம் அள்ளித்தரதா தான் ஐதீகம். அதனுடைய மரம் தான் தலை விரிச்ச மரம் தான் இது சொர்ணலட்சுமி மரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த மரத்துல இருந்து இலைகள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இலையில இருந்து காலையில 6 மணில இருந்து ஒவ்வொரு இதழுக்கு நடுவுலையுமே பூ வெளியே சூரிய வெளிச்சம் படுற வரைக்கும், அதாவது ஒரு காலையில 6 மணிக்கு எடுத்த 9 மணி வரைக்கும் இதுல இருந்து பூக்கள் ஒரு காசு கொட்டுற மாதிரி கொட்டும் அப்படிங்கிறது டெய்லி காலையில பாக்குறவங்களுக்கு தெரியும். இது சொர்ணலட்சுமி மரம், மகாலட்சுமியோடைய அனுக்கிரகம் பெற்ற தலை வெளிச்ச மரங்கள். இருபத்தேழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தலவிருச்சிக மரம் உள்ளது, எட்டி மரம்ங்க. இது சரஸ்வதி தேவிக்கு சொந்த நட்சத்திரத்தினுடைய மரம் உள்ளது. இதையே அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் வழிபடுறதுக்கு வச்சிருக்கிறோம். இந்த மரம் இது சாதாரண எல்லாம் இங்கேயே கிடைக்குதுங்க, இங்கேயே கிடைக்கக்கூடிய மரம் தானுங்க. இது 2வது நட்சத்திரங்க, பரணி நட்சத்திரங்க. இதனுடைய தலவரிசம் நெல்லி மரங்க, துர்க்கை அம்மனுக்கு சொந்தமான நட்சத்திரங்க. இதே பரணி நட்சத்திரக்காரர் வழிபடுறதுக்கு வேண்டி வச்சிருக்கிறோம்னா இந்த மரம் சாதாரண நெல்லி மரம்ல எங்கேயுமே கிடைக்கக்கூடிய மரம் தானுங்க. 27 நட்சத்திரத்துல இது 3வது நட்சத்திரங்க, கிருத்திகை நட்சத்திரம், அத்தி மரம்ங்க. இது அக்னி பகவானுடைய நட்சத்திரங்க. நட்சத்திரத்துக்காரர் இந்த மரத்தை வழிபடுவாங்க. இந்த மரங்க அத்தி மரம்ங்க. நட்சத்திரத்துல 4வது நட்சத்திரங்க ரோகிணி. ரோகிணியினுடைய விருச்சிக மரங்க, நாவல் மரங்க. பிரம்மதேவனுடைய நட்சத்திரம் இது. இந்த நாவல் மரம் இப்படிப்படி எல்லா பக்கமும் இருக்குங்க. நாவல் பழத்துல
இதான மரமுங்க இது. இந்த மரத்தை வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்காரரு வழிபடணும். 27 நட்சத்திரத்துல 5வது நட்சத்திரம் மிருகசீரம்ங்க, கருங்காலி மரங்க. சந்திரபவனுடைய நட்சத்திரம் வந்து கருங்காலி மரத்தை வந்து மிருகசீர நட்சத்திரத்துக்காரர் வந்து வழிபடணுங்க. இந்த மரத்தை வந்துங்க எந்த சூழ்நிலையிலும் கரையான் அரிக்காத அளவுக்கு இதுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க. இது பாரஸ்ட் பான்காட்டுல தான் இருக்குதுங்க. பாரஸ்ட் ஏரியாவில இருந்து நாங்க தரவச்சு வச்சிருக்கிறோங்க. இங்க வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் தாலுகா இருக்கிற சிகிச்சை கிராமத்தில் இருக்கிற சிவபானத்துல வந்து நான் பேசிட்டு இருக்கிறேங்க. சிவபானத்துல 108 தெய்வ மரங்களும் மூலிகை மரங்களும் இருக்குதுங்க. நல்ல சிறப்பான இடம் இது. எந்த ஒரு மன டென்ஷனோ வேற ஏதோ மன சங்கட்டமோ நோய் நொடியோ எதோ இருந்தாலும் சரிங்க, இந்த சிவபானத்தை வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் மன நிறைவா போலாங்க. ரிலாக்ஸா இருக்கு. மற்றபடி இங்க இருக்க அனைத்து மரங்களுமே வந்து தெய்வ குணம் உடையதுங்க, மருத்துவ குணம் உடையது. 27 நட்சத்திரங்களுடைய தெய்வ மரங்களும் மருத்துவ மரங்களும் 9 நவநாயகர் கூட உண்டான தெய்வ மரங்களும் அதுக்கு உண்டான மருத்துவ குணம் உள்ள மரங்களும் அதிகமா இருக்குதுங்க. நீங்க வந்து இருந்தாவே குடும்பத்தோட வந்து எல்லாருமே மன நிறைவோட இருந்துட்டு போறவங்க. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் உள்ள வந்தாவே மன நிறைவா இருக்குதுங்க. என் பேர் சாந்தினி. நான் இங்க ராகவேந்திரா ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். எங்க கிளாஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எக்ஸாம்ஸ்ல ஏதாவது மார்க் கம்மியாகும். அந்த மாதிரி டைம்ல நான் இங்க வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போவேன். இங்க எந்த கோயிலுமே இல்லாத ருத்ராட்ச மரம், மகாருத்ராட்ச மரம் எல்லாமே இங்க இருக்கு. சோ இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இங்க நிறைய மூலிகை மரம் இருக்கு. இதனால நோய் நொடி இருக்கிறவங்க இங்க வந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சீக்கிரம் கிரகி ஆகும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல இங்க இருக்கிற மூலிகை மரங்கள் எல்லாமே அதனோட சக்தியை வெளிவிடும். அதனால 6 மணிக்கு மேல நாங்க வந்து குடும்பத்தோட இங்க வந்து இருப்போம். அதனால நாங்க பயன்பெறுவோம். எல்லாரும் இங்க வந்து பயன்பெறணும்.